உங்கள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். நிறைய நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்படி சார் இந்த தேனீக்களை வந்து நீங்கள் பயப்படாமல் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேனீக்களை வந்து நீங்கள் பழகுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 2 நாள் போதும். 2 நாள் தொடர்ச்சியாக உங்களை தேனீக்கள் உங்களுடைய வாசனையை வந்து முகர்ந்து பார்த்துருச்சு, உங்களுடைய அருகாமையை வந்து அவங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்கள் எந்த ஒரு தீங்கும் அதுக்கு பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக அதை ஹேண்டில் பண்ணலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், ஈக்கள் வந்து என்னை சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ என் முகத்துக்கிட்டெல்லாம் வந்து சுற்றும், என் சட்டையில் ஒட்டும், என் கையில் ஒட்டும். இங்கே பாருங்கள், என்னை சுற்றி சுற்றி பறந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த தேனி வந்து இப்போ தான் ஒரு 3 நாள் ஆச்சு. இதை வந்து பிடிச்சிட்டு வந்து ஒரு 3 நாள் தான் ஆகுது. இது கொட்டவும் இல்லை. இது வந்து பிடிக்கும்போதும் சரி, இது வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமாவும் சரி, இன்னும் கொட்டவே இல்லை. ஏன்னா ரொம்ப சாதுவாக ரொம்ப அமைதியாக இருக்குது. இதோட குஞ்சுகள் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னாக்கும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேனீக்கள் கொட்டும் பொழுது கூட அதாவது தெரியாத தேனீக்கள் பயந்து போய் கொட்டுறது அப்படி. ஆனால் நம்மளுடைய அருகாமை வாசனை, நம்மளுடைய வாசனையை உணர்ந்துச்சுன்னு சொன்னாக்கும் கொட்டுற வேகம் குறைஞ்சிரும். இதை நான் உண்மையாகவே வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சில ஈக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அந்த ஈக்கள் கொட்டுற வேகத்துக்கும் இந்த மாதிரி பழகின ஈக்கள் கொட்டுற வேகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த மாதிரி பழகின ஈக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக தெரியாதனமாக வந்து கொட்டிடும். ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? எல்லோரும் தேனி வளர்க்கணும் நண்பர்களே. ஏன்னா தேனி வளர்த்தா தான் நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் பண்ண முடியும். இந்த வந்துட்டாங்க எல்லோரும். எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க கூட தேனீக்களோட ரொம்ப ஜாலியாக பழகுறாங்க. எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள்.